வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்லிக் நான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் தயிர், அதையும் இப்போ சேர்த்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இருக்கட்டும். மாவு நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சதை இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா ஓவல் ஷேப்பில் நல்லா மாவு நல்லா ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஊட்டிட்டு அதுக்கப்புறமா ஓவல் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. உருட்டின மாவில் இப்போ கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக்கை மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு தடவை உருட்டி விடுங்க, ரொம்ப உருட்டாதீங்க. இப்போ உருட்டின மாவை தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். நம்ம தோசைக்கல்லை போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டரை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ கார்லிக் நான் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.